அஸ்ஸலாமு அலைக்கும். சப்பாத்திக்கு, ஒயிட் ரைஸுக்கு, முக்கியமா பரோட்டாக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி சாப்பிட்டு பாருங்க. சும்மா அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும். முக்கியமா இட்லி, தோசைக்கு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஜீரகம், பெருஞ்சீரகம், சாஜி ஜீரா, அப்புறம் கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, நல்லா 3 கைப்பிடி அளவுக்கு நான் பல்லாரி வெங்காயத்தை கட்டமாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு சேர்த்தாச்சு. அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும்போது கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நான் 3/4 கிலோ கோழியை நான் ரொம்ப பெரிய சைஸும் இல்லாமல் சின்ன சைஸும் இல்லாமல் மீடியம் சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பெரட்டிட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் விடுவோம். 2 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கக்கியிருக்கும். அந்த ஸ்டேஜில் நான் 2 பழுத்த தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கிட்டு அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது நல்ல கோழி நல்லா தண்ணி விட்டுருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா மசாலா சேர்த்துடலாம். நான் எந்த மசாலாவுமே இல்லை, வெறும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா கோழி கூட எல்லாத்தையும் நல்லா சம அளவில் பெரட்டி இப்போ சும்மா 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விடுங்க. உங்களுக்கு கிரேவி உங்களுக்கு நல்லா வேணும்னு சொன்னால் 1/4 டம்ளர் தண்ணி விடுங்க. இல்லை கோழி தண்ணியே போதுன்னா கோழி தண்ணியிலே அப்படியே விட்டுருங்க. நான் சும்மா 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்து எகெயின் ஒரு 2 நிமிஷம் நான் வேக விட்டு எடுத்தேன். கோழி நல்லா வெந்துருச்சு. வீடு ஃபுல்லாக உங்களுக்கு மல்லி வாசனை மணக்கும். ஃபைனலாக மல்லி இலை தூவி அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. நல்லா கிரேவி உங்களுக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். இதை தோசை, இட்லி, முக்கியமாக ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, பரோட்டாவோட சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.